இங்க ஒருத்தர் அக்காவோட கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருப்பாரு. இப்ப இவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஊருக்கே வந்திருக்காரு. அக்காவோட கல்யாணம் இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட வீட்டுல தான் நடக்குது. தம்பி உள்ள போயிட்டு பார்த்தா தம்பியோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் அங்க இருக்கும். இவங்களோட வீட்டுக்குள்ள எப்படி நம்மளோட சின்ன வயசு போட்டோலாம் இருக்கு, எதனால இதை இங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது மரத்தினால செஞ்ச ஒரு வாத்து பொம்மை அங்க இருக்கும். இந்த பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு என்னமோ ஒரு பழைய ஞாபகம் வருது. இப்ப அவங்க அக்கா கிட்ட இந்த பொம்மை ஏது அப்படின்ட்டு கேட்கிறப்போ உங்களோட மாமா தான் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பொம்மையை பார்த்த உடனே இப்ப இவருக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். யாரையுமே கண்டுக்காம அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா, அவருக்கு அந்த பாட்டு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். உனக்கு இந்த பாட்டு எப்படி தெரிஞ்சது சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவரு யார் என்ன பேசுறாங்கன்னு கூட கண்டுக்காம அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா இவ்வளவு வருஷத்துல அப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே அவர் மறந்து போயிட்டாரு. சின்ன வயசுல பாடின பாட்டு தான். இப்ப அந்த பொம்மையை பார்த்த உடனே அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். யாரை பத்தியுமே கண்டுக்காம பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த பாட்டுக்கும் அவருக்கும் வாத்து பொம்மைக்கும் அவரோட சின்ன வயசு போட்டோ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்ப இவரு வேற யாரும் கிடையாது, அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா ஒருத்தர், அவருடைய சொந்த தம்பி தான். சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இப்ப தம்பியும் தொலைஞ்சு போயிடுவாரு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு பயங்கர ஷாக் தான். ஒருவேளை இது நம்மளோட தம்பியா தான் இருக்குமோ அப்படின்ட்டு அவங்களோட அம்மாவெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுவாரு. அவங்க அம்மா இது என்னோட பையன் தானா இல்லையா அப்படின்றத என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ட்டு ஸ்லீவை மேல தூக்கி பார்ப்பாங்க. ஏன்னா அவருக்கு மொத்தம் வித்தியாசமா ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஒரு மச்சம் இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளோட பையன் தான் அப்படின்றதையும் முடிவு பண்ணிடலாம் தான் அப்படி பண்ணிருப்பாங்க. பார்த்தா இப்ப அதே மாதிரி மச்சம் அங்கேயும் இருக்கு. அந்த தம்பி போயிட்டு அவங்க அக்கா கிட்ட என்னதான் நடக்குது இங்க, யார் யாரோ என்னுடைய தம்பின்னு சொல்றாங்க, என்னுடைய பையன் சொல்றாங்க, அப்ப நான் யாரு, உண்மையை சொல்லு, உனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அப்பதான் அவங்க அக்கா உண்மையை சொல்வாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சின்ன வயசுல உன்னை பீச் ஓரத்துல இருந்து தான் நாங்க கண்டுபிடிச்சோன்னு சொல்வாங்க. நீ என்னதான் என்னோட சொந்த தம்பி இல்ல அப்படின்னாலும் இத்தனை வருஷமா உன்னை நான் என்னோட தம்பி மாதிரி தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருப்பா. இப்ப இந்த ஒரு கல்யாணத்தினால சின்ன வயசுல தொலைஞ்சு போன தம்பியும் கிடைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.